இந்த வீடியோவில் கேஒய்சி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது வித்ராவல் அப்படின்றத தெளிவாக நம்ம பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை ஐக்கான் இருக்குல்ல, டச் பண்ணிங்கன்னா இதான் ப்ரொஃபைலு. இதை டச் பண்ணுங்கள். இதில் எடிட் ப்ரொஃபைலில் உங்கள் நேமோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தப்பாக இருந்தால் இது தாராளமாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ கேஒய்சி அப்டேட் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். உங்கள் ஆதார் நம்பர், பேன் நம்பர் தெளிவாக டைப் பண்ணுங்கள். இதில் மூணாவதாக இருக்கிற ஆதார் ஆட் இமேஜில் சூஸ் பண்ணி ஆதார் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோவை தெளிவாக கிராப் பண்ணி வச்சுக்கோங்க, பேன் அண்ட் ஆதாரை நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஆதார் இமேஜை ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்கொயர்லேருந்து ஒரிஜினலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் ஷோ ஆகுது இல்லையா, இந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த ஆதார் கார்டு இமேஜ் வரணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே ஒரு ஃபிங்கரும் கீழே ஒரு ஃபிங்கரும் நம்ம வச்சு அப்படியே அந்த ஃபிங்கரை உள்ளே கொண்டு வரணும். இந்த மாதிரி ஸ்லோவாக கொண்டு வந்து இந்த இமேஜ் கரெக்டாக ஃபிட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு இங்கே மேலே இருக்கிற டிக் மார்க் நம்ம டிக் கொடுத்தோன்னா இது சப்மிட் ஆகிடும். அடுத்து பேனையும் அதே மாதிரி நம்ம அப்லோட் பண்ணிடலாம். பேனையும் ஆதார் இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா கேஒய்சி ப்ராசஸ் ஆகிடும். அடுத்து ஆட் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். பேங்க் பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் டைப் பண்ணுங்கள். உங்கள் பேங்க் நேம் சூஸ் பண்ணுங்கள். என்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச் நேம் டைப் பண்ணுங்கள். அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பரை பேங்க் புக்கில் இருக்கிற மாதிரி ப்ராப்பராக டைப் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டா? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது, கரண்ட் அக்கௌண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஸோ எல்லாருமே சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிவிட்டு கேஸ் சப்மிட் பண்ணிட வேண்டியது தான். கேஷ் வித்ராவல் வேலெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வித்ராவல் பண்ணுறதுக்கு மினிமம் 100 ரூபா இருந்ததுன்னா வித்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ நான் வித்ராவல் ரிக்வெஸ்ட் போகிறேன். 1700 இப்போ நான் ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறேன். Withdrawal process has been initiated. You will receive the payment once management approved அப்படின்னு வந்திருக்கு. நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ப்ராசஸ் ரிக்வெஸ்ட்னு இருக்குது இல்லையா, இதை நான் டச் பண்ணுறேன். இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறது கம்பெனி 10% கமிஷன் எடுத்துக்கிறாங்க. டேக்ஸ் வந்து 2% கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக போயிடுது. டோட்டலாக 1499 ரூபா 40 பைசா வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே என் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான விஷயங்களை சூப்பராக நம்ம பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்க்ளைமில் நான் போட்ட வீடியோ மொத்தம் 4 வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும். இந்த 4 வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு காமெண்ட் லிங்க் பிங்க் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்க்ளைமோடைய ஒவ்வொரு அப்டேட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன். என்கிட்ட நிறைய விதமான ஏர்னிங் வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை விட சூப்பரான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்றத கண்டிப்பாக சொல்ல முடியாது. அடுத்தடுத்த அப்டேட்டை உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கந்தன். பாய் பாய்.